Hello children, Mathematics Olympiad class 3 workbook la problems paakalam. Last video la enna problem paathitu irundhom, enna chapter paathom appadina fractions chapter 3 adula ulla first 10 problems paathirukom illaya. Ipo 11th problem la irundhu start pannalam. So அந்த 10 problem ஈஸியா இருந்ததா, புரிஞ்சுதா, நல்லா சால்வ் பண்ணி பாத்தீங்களா? ஓகே, நல்லா லிசன் பண்ணுங்க, பிராக்டீஸ் பண்ணா ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? 11th problem பாருங்க. என்ன இருக்கு? If circle is equal to 1 whole, then 2 into 1 by 4, that is 2 quarter. 1 by 4 ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? குவார்ட்டர்னு சொல்லலாம் இல்லையா? 2 into 1 by 4 is equal to, எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ if circle is equal to 1 அப்படின்னா என்ன மீனிங்னா, எப்படி இருக்கு இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்க்கலாம். ஒரு சர்க்கிள், ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் என்ன? 4. ஓகேவா? இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் என்ன? 4. 1 2 3. இப்போ அந்த 4 பார்ட்ஸையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 4 பார்ட்ஸுமே ஷேட் பண்ணதுனால தான் 4 by 4 which is equal to 1. ஸோ இந்த சர்க்கிளோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 1. அதே மாதிரி அப்போ இன்னொரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். எத்தனை ஈக்குவல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்கு? 4. அப்போ 4 பார்ட்ஸையுமே ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1. ஓகே, கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? தென் 2 குவார்ட்டர் 2 into 1 by 4 ஈக்குவல் டு என்ன? இப்போ நம்ம இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அந்த குவார்ட்டருக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு சர்க்கிள் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் என்ன? 4. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 4 போட்டாச்சு. எப்பொழுதும் டினாமினேட்டரில் தான் டோட்டல் போடுவோம் இல்லையா? 4 போட்டாச்சு. ஸோ நமக்கு என்ன வேணும்? இன்ட்டு 1. நியூமரேட்டரில் 1 இருக்குது. நியூமரேட்டரில் 1 இருந்ததுன்னா என்ன மீனிங்? ஒரே ஒரு பார்ட்டை மட்டும்தான் என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணணும். அப்போ நமக்கு இது ஒரு சர்க்கிள் 1, இது ஒரு சர்க்கிள் 1, இது வந்து குவார்ட்டர். ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு என்ன வருது? 2 into 1 by 4. இந்த ஆன்சர் வரணும்னா நமக்கு எப்படி இருக்கணும்? ஒரு ஃபுல் சர்க்கிள், ஒரு ஃபுல் ஷேடட் சர்க்கிள், ஒரு சர்க்கிளில் ஒரு பார்ட் மட்டும் ஷேட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 2 ஃபுல் சர்க்கிள் இருக்குது. இதில் தான் இந்த ஆப்ஷன் சியில் தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரே ஒரு பார்ட் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க? ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கிவன் ஃபிகர் இஸ் ஷேடட்? இந்த ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகரில் ஷேடட் பார்ட்டுக்கான ஃப்ராக்ஷனை கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபிகர் ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஒரு இந்த ஃபிகரில் உள்ள என்ன ஃபிகராக இருக்குது? ரெக்டாங்கிள் பாக்ஸாக இருக்குது. எத்தனை பாக்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது? 12 ரெக்டாங்கிள் இருக்குது. ஓகேவா? 12 ரெக்டாங்கிள் பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இங்கே இந்த ஃபிகரில் ஒரு ரெக்டாங்கிளையும் என்ன பண்ணியிருக்காங்க? ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ரெக்டாங்கிள் மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்? 12 ரெக்டாங்கிள் 12 இருக்குது. ஒரு ரெக்டாங்கிளையும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க? ஹாஃபாக 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னா 24. ஓகேவா? இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 24. ஆப்ஷன்ஸ்லேயும் பாருங்கள், ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்லேயும் ஆப்ஷன் ஏ பி சி டியில் டினாமினேட்டரில் 24 தான் இருக்குது. அப்போ நமக்கு கிளியர் ஆகிடுச்சு டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 24ன்னு. இப்போ ஷேடட் ரீஜியன், ஷேடட் பார்ட்ஸ் தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. அதை கவுண்ட் பண்ணலாம். ஷேடட் பார்ட்ஸ் என்ன இருக்குது? 1 2. இப்போ இந்த ரெக்டாங்கிள் பாருங்கள், ஃபுல் ரெக்டாங்கிளுமே ஷேட் பண்ணிட்டாங்க. அப்போனா 3 4ன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். மேலே ஒரு ஹாஃபு, கீழே ஒரு ஹாஃபு. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஷேடட் எத்தனை இருக்குது? 9 இருக்குது. அப்போ 9 by 24. ஸோ ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குது பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, 9 by 24. இந்த வேர்டு கான்சோனன்ஸ், வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் வவல்ஸ்? கான்சோனன்ஸ் இந்த வேர்டில் ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. எதுக்கு கேட்குறாங்க ஃப்ராக்ஷனு? லெட்டர்ஸ் ஆர் வவல்ஸ். வவல்ஸ் என்னென்ன வேர்வல்ஸ் இருக்கோ அந்த வேர்வல்ஸோட ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. ஓகேவா?
கான்சனன்ட்ற வேர்டு எழுதலாமா நம்ம? கான்சனன்ட்ஸ் பார்க்கலாம். CONSONANTS. ஓகேவா? இதில் நம்ம இப்போ என்னத்தெல்லாம் கேன்சல் பண்ணலான்னா வேர்வல்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணலாம். வேர்வல்ஸ் என்ன? AEIOU. அப்போ O கேன்சல் பண்ணிக்கலாம், இன்னொரு O கேன்சல் பண்ணிக்கலாம், A கேன்சல் பண்ணலாம். வேறு ஏதாவது இருக்கா வேர்வல்ஸு? இல்லை. ஸோ அப்போ நம்ம வவல்ஸ் எத்தனை இருக்குது? 3. ஓகே. அப்போ கான்சனன்ட்ஸ்ன்ற அந்த லெட்டரில் எத்தனை, அந்த வேர்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? அது 10 இருக்குது. ஆப்ஷன்ஸ் பார்த்தாவே தெரியும், எல்லாத்தோட டினாமினேட்டரும் என்னது? 10 தான். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் கான்சனன்ட்ஸ் வேர்டு வந்து 10. ஓகேவா? அப்போ நமக்கு இங்கே வேர்வல்ஸ் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3 divided by 10. ஆப்ஷன்ஸில் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷன் C, 3 divided by 10. ஓகே. Next question, which of the following figures is correctly matched with its shaded fraction? Following figuresல எது correct matchன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கரெக்ட் மேட்ச் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏல டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3. ஸோ டினாமினேட்டரில் 3 இருக்குது. ஓகேவா? நம்பர் ஆஃப் ஷேடட் ரீஜன் என்ன? 1. ஸோ 1 இருக்குது. ஸோ இது என்னது? கரெக்டாக தான் இருக்குது. கரெக்ட்லி மேட்ச் தான் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 1 2 3 4 இருக்குது. ஸோ அப்போ இங்கே டினாமினேட்டரில் நமக்கு 4 இருக்கணும். ஓகே. ஸோ அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வரதா பார்ப்போம். டினாமினேட்டரில் 4 இருக்கணும். நம்பர் ஆஃப் ஷேடட் ரீஜன் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ 1/4 இருக்குது. பட் இங்கே நமக்கு 1/2 இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் பி இஸ் ராங் ஆன்சர். அடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள். இதில் ஸ்டார்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பார்ட்டும் கவுண்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? நம்ம இதில் எப்படி பார்த்துக்கலாம்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்போ 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 6 இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து நம்பர் ஆஃப் ஷேடட் ஃபிகர்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 இருக்குது. ஸோ 3/6. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 2/6ன்னு இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சியும் என்னது? ராங் ஆன்சர். லாஸ்ட் ஒன் ஆப்ஷன் டி. ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்குது. அந்த ஸ்கொயர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க? 4 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு குட்டி ஸ்கொயரை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 4 6 8. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. இதில் ஷேடட் பார்ட் பாருங்கள். ஷேடட் பார்ட் என்ன இருக்குது? 1 2 3. ஸோ 3. ஸோ அப்போ 3/8 நமக்கு இருக்கணும். இங்கே ஆனால் என்ன இருக்குது? 1/2ன்னு இருக்குது. ஸோ அப்போ எது ஒன்று தான் கரெக்டாக இருக்குது? ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட்லி மேட்ச். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 3 இருக்குது. ஷேடட் ரீஜன் 1 இருக்குது. ஸோ 1/3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 15th கொஷின். Which of the following makes the given statement true? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5/11 3/11. இதில் என்ன சிம்பிள் போட்டால், லெஸ் தென் போட்டாவா கிரேட்டர் தென் போட்டாவா, எந்த சிம்பிள் போட்டால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ட்ரூன்னு சொல்லலான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்போம். டினாமினேட்டர் சேமாக இருக்கும்போது டினாமினேட்டரை மைண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த 2 நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேம் நம்பர் தான். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம செக் பண்ண வேண்டாம். நியூமரேட்டரை செக் பண்ணாவே போதும். நியூமரேட்டர் பாருங்கள். இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இங்கே 5 இங்கே 3னா எது பிக்கர் நம்பர்? 5 தான் பிக்கர் நம்பர். அப்போ எந்த நம்பர் வந்து பெருசாக இருக்கும்? 5/11 தான் எப்படி இருக்கும்? பெரிய நம்பராக இருக்கும். 3/11 தான் சின்ன நம்பராக இருக்கும். அப்போ 5/11 இஸ் கிரேட்டர் தென் 3/11. ஆப்ஷன் பி. ஓகேவா? 5/11 இஸ் கிரேட்டர் தென் 3/11. இந்த சிம்பிள் தான் வரும். அப்படி வந்தால் தான் கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது? ட்ரூ. ஓகே. கொஷின் நம்பர் 16. இஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 1. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அது அந்த ஒரு ட்ரையாங்கிளை ஃபுல்லாக ஷேட் பண்ணிட்டாங்க. அதோட வேல்யூ 1 ஹோல். தென் எகெயின் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு பட் அவங்க ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸ்ப்ளிட் பண்ணாலும் ஃபுல் ஷேடடாக போட்டாச்சு. ஓகேவா? அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஹாஃப் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஷேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவல்ஸ்னு கேட்குறாங்க.
ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருந்தா அதுக்கு வேல்யூ என்ன 1. அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு வேல்யூ என்னது 1. இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ 1. ஓகே, அடுத்து ஒரு ட்ரையாங்கிளில் ஹாஃப் சைடு தான் ஷேட் பண்ணியிருக்காங்க, ஹாஃப் சைடு ஷேட் பண்ணல. அப்போ ஷேடட் ரீஜியன் பார்த்தீங்கன்னா ஹாஃப். அப்போ ஆன்சர் என்னது 1.5. அப்போ ஆப்ஷன் ஏ 1.5. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூ, இந்த ஒரு ட்ரையாங்கிளோட வேல்யூ என்ன வந்துடும் 1. இந்த ட்ரையாங்கிளோட வேல்யூ என்ன வந்துடும் half. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 2, ஷேடட் பார்ட்ஸ் வந்து 1. ஸோ 1/2. ஸோ 1 into 2, ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். Next question, fraction of the digit 2 in the given arrangement is. digit 2க்கு fraction கேட்குறாங்க. ஓகேவா? இந்த given arrangementsலேருந்து given arrangements பாருங்கள், ஏதோ ஒரு digits numbers கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸை கவுண்ட் பண்ணணுமா பாருங்கள். இங்கே டினாமினேட்டர்ஸ் வந்து 31, 32, 30, 13 இருக்குது. அப்போ கிவன் அரேஞ்ச்மெண்ட் நம்பர்ஸ் எத்தனை, டோட்டல் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படின்றதுக்கு நம்ம கவுண்ட் பண்ணி தான் ஆகணும். கவுண்ட் பண்ணலாமா? கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் எவ்வளோன்னு. வெரி குட், 30. ஸோ அப்போ டோட்டல் நம்பர்ஸ் in the given arrangement, இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் உள்ள டோட்டல் நம்பர்ஸ் எத்தனை 30. ஸோ அப்போ டினாமினேட்டரில் 30 வருதுன்னா ஆப்ஷன் சி இல்லை ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நமக்கு எதோட ஃப்ராக்ஷன் வேணும், டிஜிட் 2ஓட ஃப்ராக்ஷன் வேணும். அப்போ டிஜிட் 2 எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது இல்லையா? அப்போ 7/30. 7/30 is a right answer. Okay. Next question, which two figures have equal shaded fraction? எந்த ரெண்டு ஃபிகர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷேடட் ஃப்ராக்ஷன் தான். அப்போ எந்த ரெண்டு ஃபிகர்லன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் எத்தனை இருக்குது. ஃபஸ்ட்டு ஒனில் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 4. ஓகே, நமக்கு இங்கே என்ன வேணும், ஷேடட் ஃப்ராக்ஷன் தான். அப்போ ஷேடட் எத்தனை இருக்குது இதில் 3. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு ஒன். அடுத்து செகண்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 4. ஓகேவா? ஷேடட் பார்த்தீங்கன்னா 1, 2 தான் இருக்குது. அடுத்து தேர்ட் ஒனில் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 4. ஷேடட் பார்ட்ஸ் வந்து 1, 2. ஸோ 2/4. லாஸ்ட் ஒன் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 4. ஷேடட் பார்ட் எத்தனை இருக்குது 1, 2, 3. அப்போ எது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, ஃபஸ்ட்டு ஒன்றும் லாஸ்ட் ஒன்றும் ஈக்குவலாக இருக்குது. அதாவது 1 and 4. அடுத்து 2 and 3 ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல தான் எப்படி இருக்குது, 1 and 4, 2 and 3. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகே, next question, how many parts of the given figures should be shaded to make 3/8 shaded figure? ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 3/8ன்னு கொடுத்துருக்காங்க. 3/8ன்ற இந்த ஃப்ராக்ஷன் நமக்கு வரணும்னா கிவன் ஃபிகரில் எத்தனை பார்ட்ஸை நம்ம ஷேட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம செக் பண்ணலாமா? கிவன் ஃபிகரில் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அதுதான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 8ஆக இருக்குது. ஃப்ராக்ஷன் நமக்கு 3ஆக இருக்குது. 3/8ன்னு இருந்ததுன்னா ஷேடட் பார்ட்ஸ் எத்தனை இருக்கும்? வெரி குட். ஷேடட் பார்ட்ஸ் எத்தனை தான் இருக்கும்? 3 தான் இருக்கும். 3 ஷேடட் பார்ட்ஸ் இருந்தால் தான் நமக்கு ஃப்ராக்ஷன் எப்படி வரும், 3/8ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்னது, ஹவு மெனி பார்ட்ஸ் we have to shaded, எத்தனை பார்ட்ஸ் நம்ம ஷேட் பண்ணணும், 3 பார்ட்ஸை. அப்போ ஆப்ஷன் சி 3. Question number 20, what fraction of the given tomatoes are red? given tomatoes எதுக்கு ஃப்ராக்ஷன் போடணும், ரெட் டொமேட்டோஸ்க்கு என்ன ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டொமேட்டோஸை கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2, 4, 6, 8, 10, 12, 13. டோட்டல் நம்பர் ஆஃப் டொமேட்டோஸ் வந்து 13.
அப்போ டினாமினேட்டரில் நம்ம 13 போடுவோம். அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் பி தான் ஆன்சராக வரணும். அடுத்து ரெட் டொமேட்டோஸ் எத்தனைன்னு பார்க்கலாம். 2 4 6 7 7 இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது 7/13. புரியுதா? ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் உள்ள 10 கொஷின், இந்த ஒரு 10 கொஷின் 20 கொஷின்ஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஐஸை வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. டோன்ட் ஃபர்கெட் வாஷ் யுவர் ஐஸ். பை.